போர் வீரர் கதைகள். லியோனிதாஸின் கடைசி நிலை. துணிச்சலின் அர்த்தம். அந்த காலை தெர்மோபிலே என்ற குறுகிய வழித்தடத்தின் மீது பனி மெல்ல பரவியிருந்தது. கடினமான கண்மலைகள் நடுவே அது மிதந்து வரவிருக்கும் விஷயங்களை முன்கூட்டியே எச்சரிப்பது போல இருந்தது. அங்கே தோள் தொடு தோழனாக நின்றனர் 300 ஸ்பார்ட்டன்கள். அவர்களின் வெண்கல கவசங்கள் விடியற்காலையின் முதல் ஒளியை பிடித்து தீப்பற்றிய சுவரைப் போல பிரகாசித்தன. சிவப்பு போர்வைகள் குளிர்ந்த காற்றில் அசைந்தன. ஆனால் அவர்கள் கண்கள் அசைக்க முடியாதவை. ஏனெனில் இன்று அவர்கள் உண்மையை அறிவார்கள். அவர்கள் வீட்டிற்கு திரும்ப மாட்டார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் அங்கேயே நின்றனர். அந்த அணிவகுப்பில் உயரமாகவும் உறுதியுடனும் நின்றார் மன்னன் லியோனிதாஸ். உறுதியின் உருவாகவே ஓர் இளம் போர் வீரன் நடுங்கியபடி அணுகினான். என் மன்னா, அவர்கள் மிக அதிகம். நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? லியோனிதாஸ் திரும்பி பார்த்தார். அவரின் முகம் அமைதியாக சாந்தமாக இருந்தது. அவர் துளியும் கதறவில்லை. அவர் போலியாக நம்பிக்கையும் காட்டவில்லை. அவர் சிரித்தார். ஒரு போர் வீரரின் சிரிப்பைப் போல அழகாக இருந்தது. பின்னர் அவர் சொன்னார், வரலாற்றில் ஒலிக்கும் வார்த்தைகள். அப்படியானால் நிழலில் போராடுவோம் என்று. எளியது, உடைத்தலற்றது எதிர்ப்பின் உருவம். அந்த ஒரு வரியில் ஸ்பார்ட்டாவின் ஆவி இருந்தது. ஒழுக்கம், மரியாதை, கடமை, மேலும் உண்மை. துணிச்சல் என்பது பயமில்லாதது அல்ல, பயமிருந்தாலும் நிலைத்து நிற்பது. பாரசீக அம்புகள் வானத்தை இருட்டாக்கிய போது ஆயிரக்கணக்கான படைகள் நிலத்தை அதிர வைத்தன. ஆனால் ஸ்பார்ட்டன்கள் அசையவில்லை. அவர்கள் கவசங்களை பூட்டினர், ஈட்டிகளை தாழ்த்தினர், மூச்சை அமைதியாக்கினர். ஏனெனில் ஒரு ஸ்பார்ட்டன் தனியாக போராடவில்லை. அவர்கள் ஒருங்கிணைந்த சக்தியாக போராடினார்கள். அருகில் உள்ளவரை பாதுகாக்கும் ஒவ்வொரு கவசமாக அவர்கள் போராடினார்கள். பாரசீகர்கள் அலைபோல மோதினர். ஆனால் ஸ்பார்ட்டன்கள் உடையவில்லை. அவர்கள் பின்னுக்கு தள்ளினார்கள். மீண்டும் ஒரு அலை, மீண்டும் மீண்டும். இன்னும் அவர்கள் நிலைத்து நின்றனர். மணி நேரங்கள் முழுவதும் அவர்கள் ஈட்டிகள் துல்லியமாக தாக்கின. மணி நேரங்கள் முழுவதும் அவர்களின் அணிவகுப்பு உடையவே இல்லை. அவர்கள் வெற்றிக்காக அல்ல, சுதந்திரத்திற்காக போராடினர். மாலைக்குள் நிலம் வியர்வை, இரத்தம், தூசி ஆகியவற்றால் நனைந்தது. ஈட்டிகள் உடைந்தன, கவசங்கள் சிதைந்தன, உடல்கள் நடுங்கின. ஆனால் ஆயுதங்கள் உடைந்த போதும் அவர்கள் வாள்களை பயன்படுத்தினர். வாள்கள் உடைந்த போது அவர்கள் கைகளை பயன்படுத்தினர். கைகள் தோற்றபோது அவர்கள் மன வலிமையை பயன்படுத்தினர். ஏனெனில் ஒரு போர் வீரனின் மிகப்பெரிய ஆயுதம் இரும்பு அல்ல, அவரது உள்ளுணர்ச்சி. லியோனிதாஸ் முன்புறத்தில் போராடினார், ஆபத்து மிகுந்த இடத்தில். அவரின் ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு செய்தி. நாம் இன்று விழுந்தாலும் நாளை கிரீஸாய் எழுவோம். இறுதியில் லியோனிதாஸ் வீழ்ந்தபோது அவர் பயத்தில் வீழவில்லை, வருத்தத்திலும் இல்லை. அவர் அறிந்திருந்தார் அவர்களின் தியாகம் கிரீஸ் முழுவதும் ஒரு தீப்பொறியை ஏற்றும் என்று, அதை எந்த பேரரசும் அணைக்கவே முடியாதும் என்று. அவர் மறைந்து சரியாக 1 வருடத்திற்கு பிறகு கிரேக்கர்கள் திரும்பினர். இந்த முறை அவர்கள் பின்னடைவு கொள்ளவில்லை. ஒற்றுமையுடன், உறுதியுடன் பாரசீகர்களை துரத்தினார்கள். அவர்கள் தங்கள் நிலத்தையும் சுதந்திரத்தையும் எதிர்காலத்தையும் மீட்டனர். இதுவே 300 பேரின் காவியம். இது மரணத்தின் கதை அல்ல, துணிச்சலின் கதை. லியோனிதாஸ் என்றும் வாழ்வதற்காக போராடவில்லை, சுதந்திரம் வாழ்வதற்காக போராடினார். அவர் விழுந்த இடத்தில் மற்றவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக போராடினார். அவரிடம் இறுதியான பாடம்: ஒரு உண்மையான போர் வீரன் முன் நிற்பவனை வெறுத்து போராட மாட்டான், அவன் பின்னால் இருப்பதை நேசிப்பதால் போராடுகிறான்.
எனவே உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் கடினமாக தோன்றும்போது, எதிரி மிக பெரியதாக தெரிந்தால், பயம் நீ வெல்ல முடியாது என்று சொன்னால், அந்த மன்னனை நினைவில் கொள்ளுங்கள், அந்த வீரர்களை நினைவில் கொள்ளுங்கள். மற்றும் துணிச்சல் என்பது பயமில்லாதது அல்ல, பயம் இருந்தாலும் நிற்க தேர்வு செய்வதே துணிச்சல்.